செல்வங்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 5.3ல் இருக்கக்கூடிய முதல் 7 சம்ஸை பார்க்க போகிறோம். எக்ஸசைஸுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இதில் வரக்கூடிய சில ஃபார்முலாஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நேர்கோட்டின் சாய்வு, அதாவது ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா? 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். m = tan θ ஒன்று, இன்னொன்று y2 - y1 x2 - x1. இங்கே இன்னொரு ஃபார்முலா என்ன பார்க்குறோம் அப்படின்னா m = x கெழு y கெழு, அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இந்த ஸ்லோப்புக்கான ஃபார்முலாவை எங்கே சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஒரு ஈக்குவேஷனாக கொடுப்பாங்க. ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி? ax + by + c = 0. இந்த மாதிரி ஈக்குவேஷனாக கொடுக்குறப்ப நம்ம இந்த ஃபார்முலா, அப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட், முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கணும், டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, y கோஎஃபிஷியன்ட், அதனுடைய கெழு. சரியா? இது ஒரு ஃபார்முலா, சாய்வுக்கான ஃபார்முலா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 ஃபார்முலா. எக்ஸ் அச்சுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி ஒய் எக்ஸுக்கு இணையான பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ் அச்சுக்கு இணையான்னு சொன்னாங்கன்னா y = k, ஒய் அச்சுக்கு இணையான்னு சொன்னாங்க அப்படின்னா x = k. நம்ம புக்கில் கொடுக்குறப்ப என்ன கொடுத்துருப்பாங்கன்னா y = b, x = c கொடுத்துருப்பாங்க. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான்றதால ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிளானது. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், 2,5 இப்படி கொடுத்துட்டு இந்த நேர்கோட்டுக்கு இந்த பாயிண்ட் வரக்கூடிய எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டினுடைய சமன்பாடு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இப்போ y = k, எக்ஸ் அச்சுக்கு இணையானா, அப்போ y = 5ங்கிறது தான் ஆன்சர். அதே மாதிரி y அச்சுக்கு கேட்குறாங்கன்னா x = k, அப்போ x = 2 அப்படிங்கிறது தான். அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? இது ஒரு ஃபார்முலா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதாவது நேர்கோடுகளின் சமன்பாடுகள். மொத்தம் ஒரு 4 ஃபார்முலா நமக்கு இருக்குது. இந்த 4 வச்சுமே நமக்கு 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸ்லையும் யூஸ் ஆகும், அடுத்த எக்ஸசைஸ்லையும் யூஸ் ஆகும். அந்த 4 ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். 4த்துக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. என்னென்ன அப்படின்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், அதாவது என்ன அப்படின்னா சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம். ஒரு சாய்வு கொடுத்துருவாங்க, ஒரு வெட்டுத்துண்டு கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், சாய்வு அப்படின்னா m, ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸ்லோப் c அப்படிங்கிறது வெட்டுத்துண்டு. ஓகேவா? அப்போது இன்டர்செப்ட் c, ஸ்லோப் வந்து m. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா y = mx + c, y = mx + cங்கிறது ஃபார்முலா. இது ஃபஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது பாருங்கள், பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம், அதாவது என்ன அப்படின்னா ஒரு புள்ளி கொடுத்துருவாங்க, சாய்வு கொடுத்துருவாங்க. முதல்ல வந்து சாய்வும் வெட்டுத்துண்டும், இது வந்து சாய்வும் புள்ளியும் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ x1 y1 புள்ளியை கொடுத்துட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், y - y1 = m × x - x1ன்றது ஃபார்முலா. y - y1 = m × x - x1. இது ஒரு ஃபார்முலா. கொஷின்ஸ் வரும்போது இன்னும் தெளிவாக நம்ம இதை புரிஞ்சுப்போம். சரியா? அதே மாதிரி 2 பாயிண்ட் ஃபார்ம், 2 பாயிண்ட் இருப்புள்ளி வடிவம், 2 புள்ளி கொடுத்தாங்கன்னா y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. நிறைய பேர் இதில் எது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னா ஸ்லோப்புக்கான ஃபார்முலா இதுலேயும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி எழுதி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம், அதாவது வெட்டுத்துண்டு வடிவம். 2 வெட்டுத்துண்டு கொடுப்பாங்க. அங்கே சொன்னது y இன்டர்செப்ட் c, இங்கே சொன்னது 2 வெட்டுத்துண்டு கொடுப்பாங்க a b அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ x/a + y/b = 1ங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. ஆக்சுவலாக இதில் இந்த ரெண்டும் வந்து நம்ம நாளைக்கு எக்ஸசைஸ் நாளைக்கு பார்க்க போகிறது அந்த 8th சம்லேருந்து பார்க்கும்போது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 சொன்னது தான் முதல் 7 கேள்விகளில் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, வாங்க எக்ஸசைஸுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் passing through the midpoint of a line segment joining the points 1, -5, 4, 2 and parallel to x-axis, second one y-axis. அதாவது 1, -5 மற்றும் 4, 2 என்ற புள்ளிகள் இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்வதும் கீழ்கண்டவற்றிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. 1 x அச்சு, 2வது y அச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். கொஷினை பார்க்கும்போதே புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதனுடைய நடுப்புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிட் பாயிண்ட், நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. பாருங்கள், ஏற்கனவே போன எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம். நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா? மிட் பாயிண்ட் = x1 + x2/2, y1 + y2/2. அவங்க கொடுத்துருக்கூடிய 2 பாயிண்ட் இது 1, -5, 4, 2 அப்படிங்கிறது. இப்போ மிட் பாயிண்ட்ன்றதால m1 எடுத்துக்கிறோம், x1 + x2, அப்போ 1 + 4/2, -5 + 2/2, அப்போ 1 5/2, 5ல் 2 போயிடுச்சுன்னா -3/2. இது m உடைய வேல்யூ. அவங்க என்ன கேட்டாங்க? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸுக்கு இணையான கோடு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் அச்சு, எக்ஸ் அச்சுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு. இப்போ தான் ஃபார்முலா சொன்னோம், என்னது? y = k. அப்போ y = இங்கே பாருங்கள், இதில் y உடைய வேல்யூ என்ன? -3/2. அதுதான் ஆன்சர். y = -3/2 அப்படிங்கிறதோட விட்டுடலாம். ஆனால் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா இங்கே பையில் இருக்கிற 2 இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளை, அப்போ 2y = -3, -3 இங்கே வந்துச்சுன்னா +3, அப்போ 2y
ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இது XHக்கு. அதே மாதிரி பாருங்கள் YHக்கு இணையான கோட்டின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel to Y ஆக்சிஸ்னால் x ஈக்குவல் டு K. இங்கே x உடைய வேல்யூ என்ன வந்திருக்கு 5/2. அப்போ x ஈக்குவல் டு 5/2. பையில் இருக்கிற 2 இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளைல வரும். அப்போ 2x ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 5 இங்கே வந்துச்சுன்னா -5. அப்போ 2x - 5 ஈக்குவல் டு 0. புரியுதாமா? 2 மார்க்கில் கேட்பாங்க இந்த கொஷினை. சரியா? அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். த ஈக்குவேஷன் ஆஃப் a straight line 2 × x - y + 5 = 0. ஃபைண்ட் இட் ஸ்லோப், இன்க்ளினேஷன் அண்ட் இன்டர்செப்ட் ஆன் y ஆக்சிஸ். அதாவது ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அவனுடைய சாய்வு கோணம் y வெட்டுத்துண்டு மூணுத்தையும் கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த ஈக்குவேஷனை பாருங்கள். 2 × x - y + 5. அதை x y கான்ஸ்டன்ட் அப்படி மாற்றிக்கலாம். 2 உள்ளே கொடுத்தீங்கன்னா 2x - 2y + 5 = 0. இப்போ தான் முன்னாடி நான் இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொன்னோம்ல, சாய்வுக்கு என்ன ஃபார்முலா அதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். -x உடைய கெழு / y இன் கெழு. x உடைய கோஎஃபிஷியன்ட், y உடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ இதில் x உடைய கோஎஃபிஷியன்ட் எது 2. ஃபார்முலா படி முன்னாடி ஒரு -2 y உடைய கோஎஃபிஷியன்ட் எது yக்கு முன்னாடி -2 இருக்குது. அப்போ பையில் -2. அப்போ -2 -2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. அப்போ ஸ்லோப் சாய்வு கண்டுபிடிச்சாச்சு 1. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸ்லோப்பு, இன்க்ளினேஷன், சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். சாய்வு கோணம்னா டீட்டா. ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, லாஸ்ட் எக்ஸசைஸில் அது நிறையவே பார்த்தோம். m = tan θங்கிறது ஃபார்முலா. அப்போ m உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 1 = tan θ. டேனில் எங்கே ஆன்சர் 1 வரும்? 45 டிகிரி. அப்போ θ = 45 டிகிரி. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் x = 0 அப்ளை பண்ணுங்கள். சரியா? y இன்டர்செப்ட் கேட்டாங்க அப்படின்னா x = 0. பின்னாடியும் ஒரு கொஷனில் பார்க்க போகிறோம். அப்போ xக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா 2 × 0 ஏன்னா xக்கு பதில் -2y + 5 = 0. அப்போ இது 0 ஆகிடும். அப்போ -2y + 5 இங்கே வந்துச்சுன்னா -5 - கேன்சல் ஆகிடும். y மல்டிப்ளை இருக்கிற 2 இங்கே வந்துச்சு அப்படின்னா டிவைடில் வந்துடும். அப்போ y = 5/2ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவாம்மா? அடுத்தது question number 3. Find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept -3 on the y axis. அதாவது சாய்வு கோணம் 30 டிகிரி மற்றும் y வெட்டுத்துண்டு -3 ஆகியவற்றை கொண்ட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. அப்போ இங்கே பாருங்கள், சாய்வு தீட்டா கொடுத்துட்டாங்க. தீட்டாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. தீட்டா = 30 டிகிரி. y வெட்டுத்துண்டு இது y வெட்டுத்துண்டு அப்படின்னா c. முதல்ல ஃபார்முலா சொல்லும்போதே சொன்னேன் இல்லையா, y வெட்டுத்துண்டுனா c. அப்போ θ 30 டிகிரி, c வந்து -3. இதுலேருந்து நமக்கு m கண்டுபிடிக்கணும். m = tan θ. கரெக்டாக? அப்போ tan 30 டிகிரிக்கு வேல்யூ என்ன? 1/3. ஸோ m = 1/3 தெரிஞ்சிருச்சு. c = -3 தெரிஞ்சிருச்சு. ஒரு சாய்வு, ஒரு வெட்டுத்துண்டு. ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அது எழுதியிருக்கோம் பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டின் சாய்வுக்கு ஃபார்முலா y = mx + c. அப்போ y = m உடைய வேல்யூ 1/3 × x ப்ளஸ் c உடைய வேல்யூ -3. அவங்களே கொடுத்தது. ஓகேவா? அப்போது y = 1/3x - 3. ஒன்று இப்படியே விட்டுடலாம். ஆனால் பையில் நம்பர் இருக்கிறதால நம்ம அப்படியே விட முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பையில் இருக்கிற √3 எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ √3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 × x x -3 × √3/√3. பையில் இருக்கிற √3 இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போது √3y = x - 3√3. எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்துடலாம். எங்கே x இருக்கோ அந்த பக்கமாக கொண்டு வந்துடுறேன். அப்போ x இங்கே அப்படியே இருக்கட்டும். √3y இந்த பக்கம் வந்துச்சுன்னா -√3y. ஆல்ரெடி என்ன இருக்குது? -3√3 = 0. ஓகேவா? இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு x வரணும், அடுத்ததாக y வரணும், அடுத்ததாக கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும், =0ன்னு இருக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு x, அடுத்து y, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். x அது மாதிரி பெரும்பாலும் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அடுத்தடுத்த கொஷின்ஸ்லாம் வரும்போது அதை தெளிவாக நம்ம பார்த்துப்போம். சரியா? கொஷின் நம்பர் 4. ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் √3x ப்ளஸ் 1 - √3 × y = 3. அதாவது இந்த நேர்கோடு கொடுத்துட்டாங்க. இந்த நேர்கோட்டு சமன்பாட்டின் சாய்வு y வெட்டுத்துண்டு. இப்போ இந்த செகண்ட் கொஷின் பார்த்தோம்ல, அதே மெத்தட். அப்போ இங்கே பாருங்கள், √3x ப்ளஸ் 1 - √3 × y = 3. அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லோப். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? -x இன் கெழு / y இன் கெழு. அதாவது -கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x / கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ கோஎஃபிஷியன்ட் x என்ன? √3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y என்ன? 1 - √3. ஆக்சுவலாக m = இதோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்குவோங்க. எப்போவுமே ஒரு ஆன்சரை சொல்கிறப்ப பையில் ரூட் இருக்கக்கூடாது, பையில் மைனஸ் இருக்கக்கூடாது, பாயிண்ட் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த பையில் இருக்கிற ரூட்டை கேன்சல் பண்ண போகிறோம். எப்படின்னா காஞ்சுகேட் எடுக்கணும். அதாவது இணை காரணி 9th படிச்சிருப்போம். எப்படி சார் அப்படின்னா இன்ட்டு போட்டுக்கிட்டு இந்த கீழே இருக்க பகுதியில் இருக்குது இல்லையா, அதுக்கு 1 - √3ன்னு இருக்குது. மைனஸ் இருந்தால் நடுவில் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஏற்கனவே 9th படிச்சிருப்போம். சரியா? அப்போ 1 - √3க்கு காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா 1 +
√3. அப்போ 1 + √3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா கீழே எப்பவுமே இது மாதிரி பண்ணும்போது என்னவாயிடும் அப்படின்னா ரூட் போயிடும். பாருங்கள், a - b × a + b. அந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? a + b × a - bக்கு என்ன ஃபார்முலா? எஸ், a² - b². கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி காஞ்சுகேட் எடுக்கிறப்ப கீழே இந்த ஃபார்முலா வந்துடும். அப்போ a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா 1² பண்ணால் 1 மைனஸ் √3² பண்ணால் 3. மேலே பாருங்கள், -√3 × 1 -√3 -√3 × -√3. √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னவாயிடும் அப்படின்னா 3 ஆகிடும். ஓகேவா? அப்போ -3. ஸோ -√3 -3 பையில் 1 - 3. 1ல் 3 போயிடுச்சுன்னா -2. அப்போது மேலேயும் மைனஸ் இருக்குது, காமனாக மைனஸ் எடுத்துடலாம். கீழே இருக்கிற மைனஸோட கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3 + 3/2. ஏன்னா மைனஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அப்போ இதுதான் ஸ்லோப், சாய்வு. அடுத்தது ஒய் வெட்டுத்துண்டு. செகண்ட் கொஸ்டினில் சொன்னோம், ஒய் வெட்டுத்துண்டு வேணும்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடணும்? 0ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், √3 × 0 + 1 - √3y = 3. அப்போ இது 0 ஆகிடும். 1 - √3 × y = 3. y = 3/1 - √3. இப்போ சொன்னது மாதிரியே தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஞ்சுகேட் எடுக்கிறோம். அப்போ 1 + √3/1 + √3. அப்படி பண்ணும்போது இங்கே பாருங்கள், 3 × 1 + √3 மேலே வரும்போது 3 √3. கீழே அங்கே சொன்னது மாதிரியே a - b × a + b. அப்போ 1² பண்ணால் 1 மைனஸ் √3² பண்ணால் 3. அப்போ 1 - 3 அப்படின்னா -2. ஸோ 3 + √3/-2. தேவையான இந்த மைனஸ் மேலே கொண்டு போயிட்டு மேலே இருக்கிற 2 டேர்முக்கும் மைனஸ் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சரியாமா? இதுதான் ஒய் இன்டர்செப்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5. Find the value of a if the line through -2, 3 and 8, 5 is perpendicular to y = ax + 2. அதாவது -2, 3 மற்றும் 8, 5 என்ற புள்ளிகள் வழி செல்லும் கோடானது y = ax + 2 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானது எனில் a இன் மதிப்பு காண்க. அப்போ முதல்ல 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துக்கு செங்குத்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போன எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம், செங்குத்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலே m1 m2 மல்டிப்ளை பண்ணால் -1 வரணும். சேம் அதே லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அவங்க என்னென்ன புள்ளி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா -2, 3 8, 5. ஸ்லோப்புக்கு ஃபார்முலா போன எக்ஸசைஸில் பார்த்தது y2 - y1/x2 - x1. ஏன் சார் அதை யூஸ் பண்ணுறோம் இங்கே இந்த எக்ஸசைஸில் நம்ம இந்த ஃபார்முலாவை சொல்லலைன்னா? அப்படி கிடையாது, முன்னாடி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம எதாவது யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை தான். ஸோ போன எக்ஸசைஸ் பார்த்த ஃபார்முலாவும் இங்கே யூஸ் ஆகும். சரியா? அப்போ 2 சாய்வு கண்டுபிடிக்க போகிறோன்றதால m1 எடுத்துக்கிறேன். m1 = y2 - y1. அப்போ 5 - 3/8 மைனஸ்னா +2. 5 - 3னா 2, 8 + 10னா 8 + 2னா 10. 1 2 2 10. அப்போ m1 = என்ன கிடைக்கும்? 1/5. ஓகேவா? அடுத்ததாக y ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், y = ax + 2. நம்ம இப்போ ஃபார்முலா பார்த்தோம்ல, y = mx + cன்னு பார்த்தோம். கரெக்டாமா? அப்போ அந்த ஃபார்முலா y = mx + c. இந்த இதில் x உடைய கோஎஃபிஷியன்ட் தான் m. அப்போ இங்கே பாருங்கள், x உடைய கேள்வி என்ன இருக்குது? a. அப்போ m2 = a. m1 உடைய வேல்யூ 1/5, m2 உடைய வேல்யூ a. நமக்கு 2 பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா? m1 × m2 = -1ங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். m1 உடைய வேல்யூ 1/5, m2 உடைய வேல்யூ a. அப்போ 1/5 × a = -1. பக்கத்தில் இருக்கிற 5 இங்கே வந்துச்சுன்னா பெருக்கல் -1 × 5 -5. ஸோ a = -5. புரியுதுங்களாமா? ஓகே, அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 6. The hill in the form of a right triangle has its foot at 19, 3. The inclination of the hill to the ground is 45 degree. Find the equation of the hill joining the foot and top. அதாவது 19, 3 என்ற புள்ளியை அடியாக கொண்ட குன்றானது செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. தரையுடன் குன்று ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 45 டிகிரி எனில் குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண்க. இப்போ இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இது வந்து ஆக்சுவலாக பிதாகரஸ் தியரம் 9th நம்ம பார்த்ததை பேஸ் பண்ணி வரும். 19, 3 அப்படிங்கிறது ஒரு ஹில்லோடைய அடிப்புள்ளி. நான் இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள், 19, 3. இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இதனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஏற்ற கோணம் எவ்வளோ இருக்குன்னா 45 டிகிரி. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பாயிண்டில் இருந்து இந்த ஏன்ற இதுக்கு இருக்கக்கூடிய அந்த உச்சிக்கு இருக்கக்கூடிய இந்த நேர்கோடு இருக்கு இல்லையா, இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்ன அதை கேட்டிருக்காங்க. குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாடு என்னங்கிறது தான் கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியானது தான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? டீட்டாவுடைய வேல்யூ 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? அப்போ m = tan θ. ஸோ m = tan 45 டிகிரி. tan 45 டிகிரியுடைய வேல்யூ 1. அப்போ m = 1. ஓகேவா? பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 19, 3. நம்ம முன்னாடி சொன்ன ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்னு கொடுத்துருப்போம், 2வது ஃபார்முலா. அப்போது அது என்ன ஃபார்முலானா y - y1 = m ×
எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னுங்கிறது தான் அந்த ஃபார்முலா. அப்போ இங்கே பாருங்கள், அப்படியே கொண்டு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எம்மு தெரியும், பாயிண்ட் தெரியும் இல்லையா? இந்த பாயிண்ட்டு எம்முங்கிறது 1, இந்த பாயிண்ட்டு தான் x1, y1. அப்போது y மைனஸ் y1உடைய வேல்யூ 3, y மைனஸ் 3 ஈக்குவல் டு எம்முடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1உடைய வேல்யூ 19. ஓகேவா? அப்போ y மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் அதுதான் எக்ஸ் மைனஸ் 19. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் ஒரே பக்கம் எக்ஸ் இருக்கிற சைடு கொண்டு வந்துடணும். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 19, மைனஸ் 3 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 3. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 19 ப்ளஸ் 3னா மைனஸ் 16. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 16 மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. புரியுதாம்மா? இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஆக்சுவலாக 2 மார்க் தான், கொஷின் தான் அவ்வளோ பெருசு தெரியும். சரியா? ஓகே, அடுத்தது 7th கொஷின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் த்ரூ த கிவன் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ். கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இப்போ இது என்னென்னா அடுத்த ஃபார்முலாவுக்கு வந்துட்டோம். அதாவது என்னென்னா 2 புள்ளி கொடுத்துட்டாங்க. இப்போ போன கொஷினில் ஒரு சாய்வு ஒரு புள்ளி இருந்துச்சு, இங்கே ரெண்டுமே புள்ளியாக இருக்குது. அப்போ அடுத்த ஃபார்முலா என்ன? 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம். y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா. இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இது x1, y1, இது x2, y2. அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ இங்கே பாருங்கள், y மைனஸ் y1 இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். y மைனஸ் y1உடைய வேல்யூ 2/3. அப்போ y மைனஸ் 2/3 பை y2 மைனஸ் y1. y2க்கு மைனஸ் 2, y1க்கு 2/3. அப்போது 2 மைனஸ் 2/3. x மைனஸ் x1, x1உடைய வேல்யூ 2 பை x2க்கு மைனஸ் 1/2 மைனஸ் 2. புரியுதாமா? எக்ஸு ஒய்யுடைய x1 y1 x2 y2 வேல்யூ அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். இதுக்கப்புறம் வெறும் சிம்பிளிஃபிகேஷன் தான். இங்கே பாருங்கள், 3 இங்கே கொண்டு வந்தால் 3y மைனஸ் 2/3 பை 2 3s ஆர் மைனஸ் 6 மைனஸ் 2/3. இங்கே x மைனஸ் 2 1 மைனஸ் 2 4/2. இங்கேயும் பையில் 3, இங்கேயும் பையில் 3 கேன்சல் ஆகிடும். இந்த கீழே இருக்கிற 2 என்னவாயிடும் அப்படின்னா மேலே போயிடும். ஓகேவா? அப்போ மேலே என்ன இருக்கும்? 3y மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 2னா மைனஸ் 8. இதை போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 4னா மைனஸ் 5. இங்கே பாருங்கள், கீழே இங்கேயும் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிபிகேஷன். இந்த 5 இங்கே கொண்டு வாங்க, இந்த 8 இங்கே கொண்டு வாங்க. அப்போ 5 இன்ட்டு 3y மைனஸ் 2, இந்த 8 இங்கே வந்துச்சுன்னா 8 2 ஆல்ரெடி 2 இருக்கு இல்லையா, அப்போ 8 2 16 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இந்த 5 உள்ளே கொடுக்குறேன். 5 உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா i3 15y மைனஸ் i2 10 ஈக்குவல் டு 16x மைனஸ் 16 32. எல்லாத்தையும் எக்ஸ் இருக்கிற பக்கம் கொண்டு வரேன். 16x ப்ளஸ் 15y இங்கே வந்தால் மைனஸ் 15y மைனஸ் 32 மைனஸ் 10 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 10. அப்போ 16x இது 16x 8 இல்லை 16x மைனஸ் 15y 32ல் 10 போயிடுச்சுன்னா 22. பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால மைனஸ் 22. ஸோ ஆன்சர் 16x மைனஸ் 15y மைனஸ் 22 ஈக்குவல் டு 0. சரியாம்மா? இதை 16 மாற்றிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். இது 7th ஃபஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட் 7th செகண்ட் கொஷின் பாருங்கள். 2, 3, மைனஸ் 7, மைனஸ் 1. அப்போ இங்கேயும் அதே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. உங்களுக்கு ஃபார்முலா நல்லா தெரியணுன்றதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, மைனஸ் 7, மைனஸ் 1. அப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். y மைனஸ் y1உடைய வேல்யூ 3. அப்போ y மைனஸ் 3 பை y2 மைனஸ் y1. y2க்கு மைனஸ் 1 பை மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1உடைய வேல்யூ 2. அப்போ x மைனஸ் 2 பை மைனஸ் 7 மைனஸ் 2. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், y மைனஸ் 3 பை மைனஸ் 1 மைனஸ் 3னா மைனஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பை மைனஸ் 7 மைனஸ் 2னா மைனஸ் 9. அப்போது மைனஸ் கேன்சல் ஆகிடும். 9 கிராஸ் மல்டிபிகேஷன். 9 எங்கே கொண்டு வரேன், 4 எங்கே கொண்டு வரேன். அப்போ 9 இன்ட்டு y மைனஸ் 3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. 9 உள்ளே கொடுங்க. 9 உள்ளே கொடுத்தீங்கன்னா 9y மைனஸ் 3 27 ஈக்குவல் டு 4x மைனஸ் 4 2 8. அப்போ 4x ப்ளஸ் 9 இங்கே வந்தால் மைனஸ் 9y மைனஸ் 8 மைனஸ் 27 இங்கே வந்தால் ப்ளஸ் 27. அப்போ 4x மைனஸ் 9y 27 8 போயிடுச்சுன்னா 19. பெரிய நம்பருக்குரிய ப்ளஸ்ங்கிறதால ப்ளஸ் 19. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது? 4x மைனஸ் 9y ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. சரியாம்மா? இதோட 7வது கொஷின் முடியுது. இன்னொரு 6 கொஷின் இதில் இருக்குது. அதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.